தவிக தலைவர் விஜய் அனுப்பிய கடிதம். கூட்டணிக்குள் வெடித்ததா புதிய விவாதம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவு கோரி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் விசிக தலைவர் திருமாவளவன் பல்வேறு அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள விஜய் கருத்துரிமை மற்றும் மக்கள் நலன் சார்ந்த தனது அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை கோரியுள்ளார். இது தொடர்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அவர் அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியுள்ளார். விஜயின் இந்த கடிதம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. விசிக தலைவர் திருமாவளவன் தங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கினார். தொல் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருப்பது உண்மைதான். அவர் பிற கட்சிகளுக்கும் இதேபோல் கடிதம் அனுப்பியுள்ளார். ஆனால் ஆதரவு அளிப்பது குறித்து நாங்கள் உடனடியாக எந்த முடிவும் எடுத்துவிட முடியாது. எங்கள் கட்சியின் முன்னிலை தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் நாளை ஒரு கூட்டு விவாதம் நடத்த உள்ளோம். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இறுதி முடிவு என்னவென்று தெரியவரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரசின் நிலைப்பாடு வேறு, எங்கள் கட்சியின் உட்கட்சி ஜனநாயகம் வேறு என்று திருமாவளவன் குறிப்பிட்டார். விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவரது நம்பிக்கைக்கு வாழ்த்து தெரிவித்த திருமாவளவன், மக்கள் மீது விஜய் வைத்துள்ள நம்பிக்கைக்கு உகந்தவாறு நல்ல முடிவுகள் அமையும் என நம்புவதாகவும் தம்பி விஜய்க்கு தனது வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக மக்கள் நலனுக்காக சமூக நீதிக்காகவும் போராடி வரும் விசிக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் வலுவான அங்கமாக இருக்கிறது. நிலையில் திடீரென விஜயின் கடிதத்தை ஏற்று விசிக ஒரு முடிவெடுத்தால் அதனை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்பாரா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திருமாவளவன், அது மிக சிறந்த கேள்வி என்று பாராட்டியதோடு, கூட்டணிக்குள் இன்னும் சில விவாதங்கள் நீடித்தாலும் நாங்கள் எங்கள் கட்சியின் முன்னோடிகள் மற்றும் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே எந்த முடிவும் அறிவிப்போம் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழகத்திற்குள் பாஜக கால் பதிக்க கூடாது என்பதில் விசிக உறுதியாக இருப்பதை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விக்கு, பாஜக தற்போது இரண்டாக பிளவடைந்துள்ளது. அவர்களால் ஆட்சி அமைப்பதால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. காங்கிரசின் தனிப்பட்ட நிலைப்பாடு குறித்து நான் கருத்து கூற விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரை எங்கள் முன்னணி தோழர்களுடன் விரிவாக பேசிவிட்டு முறைப்படி எங்களது முடிவை அறிவிப்போம் என்று அவர் பதிலளித்துள்ளார். இறுதியாக விஜயின் இந்த அரசியல் நகர்வுகளை தயாரிப்பாளர்கள் மற்றும் திரையுலகினர் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்விக்கு, எல்லாவற்றையும் பேசிதான் தீர்க்க வேண்டும், பேசினால்தான் முழு விவரமும் தெரிய வரும் என்று திருமாவளவன் தனது பேட்டியை நிறைவு செய்தார். விஜயின் கடிதமும் அதற்கு திருமாவளவன் அளித்துள்ள இந்த நிதானமான பதிலும் தமிழக அரசியல் களத்தில் விவாதங்களை மேலும் சூடாக்கியுள்ளன.